இப்போ பார்த்தீங்கன்னா நான் விடுமுறைக்காக இது கிரேக்கத்துக்கு பிறகு போய்கொண்டிருக்கிறேன். இப்போ தொடருந்து எடுத்தாச்சு. தொடருந்துல போய் என்னோட இறங்கி அங்கேருந்து என்னோட தொடருந்து எடுத்து அதுக்கு பிறகு அங்கே போய் பார்ப்போம் என்ன நடக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா 2ஆவது தொடருந்து எடுத்தாச்சு பிறகு வந்து வாங்கிட்டு வீடியோ எடுக்கிறதுல விழுந்துருக்கோம். வந்து வாங்கிட்டு இப்போ இந்த பயண அட்டையை எடுத்து இதில் இருக்கிற விரைவுக்கு கோட 2ஆவது தான் வெளியில் விடும். அதை செய்து காட்ட போகிறது. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் முடிச்சு கொண்டு இங்கே வெளியில் வந்துட்டேன். வெளியில் வந்து இப்போ இது நிறுத்தி இருக்கின மடிக்கிறாங்க. அங்கே அதில் ஒரு துர்க்கிஷ் ஏர்லைன் புறப்பட்டு போகுதா அப்படி பார்க்கிங்கு போகுது. என்ன அமோகமாக வேலை நடக்குது கீழே. அந்த ஃப்ளைட் தான் நாங்கள் நினைக்கிறேன். ஓகே, உள்ளுக்க போய் பார்ப்போம். இதுக்குள்ள பார்த்தீங்கன்னா என்ன இருக்குதுன்னு பாருங்க. குடிக்கிற வகை இதுக்குள்ள ஃபுல்லாக இப்படி கடை தான் போகிற வழியில் போட்டுருக்கோம். இப்போ நாங்கள் சாப்பிட்றதுக்கு குயிக்கில் வந்து நம்ம வேண்டாம் பார்க்குறோம். என்ன வேண்டலாம் எடுத்து கடி கொண்டு இருக்கிறோம். இதுதான் மிஷின். இதெல்லாம் வேண்டுறது பார்ப்போம் என்ன நடக்குது. நிறைய கிடக்கிறது வேண்டுறது இல்லை. மக்சின்னா கொஞ்சம் பெருசாக இருக்கும். எல்லாத்துலேயும் மீடியம் வந்து லாவாக இருக்கும். இந்த இதில் ஆர்டர் பண்ணி போட்டு அங்கே போய் கொண்டு அதில் நடந்து போய்கொண்டிருக்காங்க. கேட் நம்பர் 7A45 இந்த பக்கத்தால். இதான் இதில் நிறைய கார்கள் விட்டு வச்சுரு உள்ளுக்க ஷோவுக்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த சைட்டால் விமானங்கள் தெரியுது. முன்னூறி போயிருந்து சாப்பிட்டு 45 இதெல்லாம். இதுதான் எங்கள்கிட்ட கேட் நம்பர். சாப்பிட்டு ஏறி விட்ட சரிங்க. இதான் நாங்கள் போகிற ஃப்ளைட். இதெல்லாம் போர்டிங் உள்ளால போடுறோம். இதுக்குள்ள கொஞ்சம் தூரம் நடக்கணும். இந்த சைட்ல ரெண்டு பார்த்தா இப்படி தான் இருக்கு. வந்தாச்சு. காரை ஒன்று எடுத்து போட்டு அதுக்கு நேரத்தை மாற்றி போட்டுட்டு இப்போ அவங்கள்ட்ட நடந்து போக ஒரு மணித்தியாலம் பிந்தி போட்டுட்டு இப்போ அவங்கள்ட்ட போய்கொண்டு ஒரு மாதிரி வந்து சேர்ந்தாச்சு. நாங்கள் தங்கி இருக்கிற வசந்த மாளிகை இதுதான். இதுக்குள்ள பின்னுக்கெல்லாம் இப்படி தான் இருக்கு. அப்படி உள்ளுக்க வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் பெட்டு. அப்படி எஞ்சால ஒரு கண்ணாடி இருக்கு மூஞ்ச பார்க்குறாங்க. அதே அப்படி பார்த்தீங்கன்னா இந்த முன்னுக்கு ஒரு கழிவறை இருக்கு. இதுல ஒரு குளிக்கிற இடம் இருக்கு பின்னுக்கு. அதே இதுல வாஷ் இது மூங்களுக்கு ஒரு லஃபோ இருக்கு. கலங்குற மேசம் நிறைய உண்டு. அடுத்து ஏசி இருக்கு. இதுக்கான வீதுக்குள்ள உடுப்பு வைக்கிறேன். என்ன உடுப்புட தொங்க போடுறேன். அவ்வளவுதான். இதான் நிற்கிறது. இப்போ முடிக்கிறதுக்கு ட்ரிங்க்ஸ் ஆர்டர் பண்ணியாச்சு. சாப்பிட்றதுக்கு சாப்பாடு ஆர்டர் பண்ணியாச்சு. ஹோட்டலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற ஒரு உணவகத்தில் வந்து இருக்கிறோம். ரோட்டுக்கரையோட அங்கே இருக்குதான் உணவகம். இப்போ இது வந்துட்டு தான் பிடிச்சி போவேன். என்னன்னு புளிக்கண்டா அப்படி ஒரு புளி. இங்கே தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணி மாதிரியாவது நான் செய்யலை. இப்போ ஒரு வித்தியாசம் வேடாச்சு. நாளைக்கு நைட் இல்லை இது சாப்பாடு நான் ஒரு சோறு மாதிரி வந்தோடனே காட்டணும். ஓகே,
வந்தோன்னு பார்ப்போம். இப்போ சாப்பிட போறது இதுதான். என்னோட தம்பி தான் வண்டி வச்சுக்கிறேன், நானும் என்ன வண்டி வச்சுக்கிறேன். சோறுன்ற ஆளும் அதுக்குள்ள இது என்னது அந்த ஏரல் மாதிரி உண்டு. சோறு மேடக்கு என்ன மேடக்கு வரியா சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். சாப்பிடு பார்ப்போம். இதான் குடிக்கிறதுக்கு வேண்டது. இப்ப பாத்தீங்கன்னா வாடகையில் எடுத்த கார்ல இது ஒரு ஒரு ஸ்விம் பண்ற இடத்துக்கு நீந்திர இடத்துக்கு போய் பார்க்க போறோம். கடற்கரை மாதிரி இடத்துல இதுல போற ரோடுல எல்லாம் மலையா இருக்கு. இந்த முன்னுக்கு இருக்கிற முழுக்கலும் அது மேலதான் அதெல்லாம் தெரியுது. இது ஒரு குட்டி தீவு. கிரீஸ்ல அல்லது கிரேக்கத்துல சக்கின்தோஸ் சொல்றது ஒரு தீவு குட்டி. ஒரு இப்படி பார்த்தாலும் சுத்தி ஓட்டினாலும் ஒரு 40 கிலோமீட்டர் ஆகலாம். 35-40 கிலோமீட்டர். இப்ப இதுல ரோட் எந்த பக்கம் போறது? நான் மப்தா தான் போறோம். ஓகே, நேர போய் அங்க நடந்து இதான் வடிவா இருக்கு. குட்டி குட்டி வீடுகள், அவ்வளவு பெரிய 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 வீடுகள் இல்லை, எல்லாம் குட்டி குட்டி வீடுகள். பார்க்க வடிவா இருக்கு. இனியும் அந்த இடத்தடிக்கு போய் காட்டுறேன் என்ன மாதிரி இருக்கு. அது நல்ல இடமா கிடக்குற மாதிரி கிடக்கு. போட்டோவில் பார்க்க நல்ல இடமா இருக்கு. நேரில் பார்த்தா தான் தெரியும். சரி, அங்க போய் பார்ப்போம். இப்ப நாங்க வந்த இடம் பாத்தீங்கன்னா இதுதான் நாங்க வந்த இடம். இதுலதான் இப்படி குத்துனதுதான் போகுதுச்சு. இதுக்குள்ள இப்படித்தான் போகணும். ஆனா வடிவா இருக்கு இந்த இடம். இங்க பாருங்க, இதுல இந்த மலைக்குள்ள போய் கையடைச்சு இந்த இதான் இருக்குல்ல கடாவுல கைய பாத்தீங்கன்னா குளிர்ந்துருச்சு. இப்படி குண்டுக்கு பார்த்தா இப்படித்தான் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா குளிச்சுட்டு வந்து இங்க நிக்கிறேன். இதான் இடம். இதற்கு வந்து பாத்தீங்கன்னா இப்படி கடல் இந்த இப்படி இருக்கு. இவடா அதான் இந்த விண்ணுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சுவர் மாதிரி வெள்ளையா இருக்கு. இந்த மேல மேல இவடா தான். ஆனா வடிவா இருக்கு. நேர்ல வாங்குறாங்க. உள்ள தண்ணி இது இப்ப குடிச்சிட்டு நிக்கிறோம். இப்ப பாத்தீங்கன்னா எனக்கு பின்னாடி இருக்கிற இந்த மரம் 2000 வருஷத்துக்கு பழமையானதான் வந்து போடுக்கு உண்மை தெரியா போடுக்கு. இதான அந்த மரம் 22 பார்த்தா இப்படி வாராக்கள் எல்லாம் நின்று பார்த்துட்டு போயிடும். இதான் அந்த கிராமத்துக்கு நடுவில் நடக்கு. அப்படி இஞ்சால பாத்தீங்கன்னா நிறைய ஆக்கள் நிற்குது கொண்டாந்து விட்டுட்டு. ஆனா இதான் அந்த மரம். அப்படியே நீ கடற்கரைக்கு போக வேண்டிய நல்ல வெயில் இருக்குது. கண்ணெல்லாம் இப்ப இதுல பாத்தீங்கன்னா உள்ளூர்ல தயாரிச்ச வைன் சோப்புகளை வச்சிருக்கிறாங்க. இதுல தேன் இருக்குது, ஒலிவ் ஆயில், எக்ஸ்ட்ரா ஒலிவ் ஆயில் மிச்சம் என்ன இருக்குது, கைவினைப்பு இருக்கு. இது இயற்கை முறையில் செய்த ஃபார்ம் ஷோப்பா. அதுக்குள்ள சோப்பு இருக்குது. அதெல்லாம் அந்த மரம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா நாங்க மதிய உணவுக்காக வந்திருக்கோம். மதிய உணவு வந்து என்ன வேணும் அப்புறம் ஒன்று பார்ப்போம். மதிய உணவு ஆர்டர் பண்ணி இது வருதுன்னு பார்த்துட்டு காட்டுறோம் என்ன வருதுன்னு. சாப்பிட்ற அவசரத்தில் வீடியோ எடுக்க முடிந்த உடனே இதான் இந்தியா சாப்பாடு. ராலம், இந்த மீன் என்ன மீன்,
ஒரு சூட மீன் மாதிரி அந்த மீன். இது சாப்பிட்ற இடம் இப்படி தான் இருக்கு. ஓகே, சாப்பிட்டு வேறு இடத்துக்கு போய் காட்டும். பாய். இதில் பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு கடற்கரை இருக்கு. இந்த கடற்கரையில் வேண போன மாதிரி தான், ஆனால் கொஞ்சம் வித்தியாசமான கடற்கரை. நீளமான தண்ணி தான், ஆனால் அதுக்குள்ளே நாங்கள் நீந்தல விடணும். நீந்த வழியை ஒரு மலையாடி கிராமத்துக்குள்ள ஒரு வியூ பாயிண்ட் ஒன்று பார்க்க வந்து நிற்கிறோம். அதில் இந்த கரையில் இதுலேயும் ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி ஒன்று இருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா மேலே அவ்வளோவெல்லாம் கிடையாது. இதுக்குள்ள ஃபுல்லாக மேலே தான். கார் ஓடுறதே ஒரு கடினமான ஏரியா கிடக்கு. எல்லாம் இப்படி 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 போகுது. ஆனால் ஜாலியாக இருக்குது. வந்தால் இங்கே வந்து பாருங்க, ஒரு காண ஒரே பள்ளத்தாக்கான இடங்கள், அப்புறம் மேடான இடங்கள், அதால் கொஞ்சம் இதாக இருக்குது. ஆனால் ஜாலியாக இருக்குது, நல்லா இருக்குது. இதில் சாப்பிட்டு இப்போ நாங்கள் இதுக்கு வியூ பாயிண்ட்டை பார்த்து கொண்டு நிற்கிறோம். சரி, போய்க்க சில விட நாங்கள் அந்த இடத்துல குளிச்சுட்டு போவோம். வேறு ஒரு இடத்துல நல்ல இடம் பார்த்து நாங்கள் அதுலேயும் குளிச்சுட்டு போவோம். ஆனால் நிறையாக்கள் போகுது. இப்போ அந்த வியூ பாயிண்ட் அடிக்க போய் பார்ப்போம் வாங்க. இதான் அந்த வியூ பாயிண்ட் மக்களே. இதுதான் எப்படி இருக்கு, மலைக்கு நடுவே கடலுக்கு நடுவே மலைக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த வியூ பாயிண்ட் அடிக்க பார்க்க வந்துட்டேன். இதான் அந்த வியூ பாயிண்ட். கடலுக்கு கீழே ஒரு உடைஞ்ச கப்பல் இருக்கு, அவ்வளோதான். வேறு வந்து இந்த வியூ பாயிண்ட்டை தான் பார்க்க வந்து அப்படியே பார்த்துட்டு அதுக்குள்ள போகணும். இதுதான் அந்த வியூ பாயிண்ட். அப்படி இருக்கு வியூ பாயிண்ட், நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். பார்க்க வேலையாக இருக்குது. வாங்க அப்படி போவோம். இந்தியா காலை உணவு இதுதான். இதில் இருந்து இப்படியே சாப்பிட்றோம். அப்படியே பார்த்தீங்கன்னா இதில் முட்டை இருக்குது. இதில் கொஞ்சம் வறுத்த காளான், இது அந்த ஒலேப்கே, இது ஜாம், இது பான், அப்படியே ஜூஸ், ஆப்பிள் ஜூஸ், தண்ணி கலந்துருக்காங்க போல கூட வர்றாங்க. இது இருக்குது. இது சாப்பிட்டு இந்தியா அண்ணாலும் எப்படி இருக்குதுன்றதை இது போய் தான் பார்க்கணும். இன்றைக்கு ஒன்றும் பிளான் பண்ணல, பார்ப்போம் என்ன செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா காலமாக சாப்பாடை சாப்பிட்டு ஒரு கடற்கரையை பார்க்க வந்துருக்கிறோம். இதான் அந்த கடற்கரை. குட்டி குட்டி மேலையால் அவ்வளோ ஆக்கள் குறைவு. நீளமான தண்ணி கொஞ்சம் மேலே இதில் இருக்கிற இடங்களை போட்டாங்க. ஆனால் நேற்று போன இடங்கள் நிறைய இல்லை. நேற்று போன இடத்துல அழகாக இருந்துச்சு. இதுவும் பரவாயில்ல, ஆனால் நேற்றைய மாதிரி இதில் வச்சு நின்றுட்டு பாரு எங்கே நம்ம போய் பார்ப்போம் என்ன செய்கிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் என்ன ஒரு கடற்கரைக்கு போய் கொண்டிருக்கோம் காரில். இது முடக்கு கடக்கான ரோட்டு வடக்கான. அப்படியே இங்கே பார்த்தீங்கன்னா இது பக்கத்தில் கடை இருக்கு. போகிற கடற்கரையில் போகிற ரோட்டில் மற்றெல்லாம் மேலே பிரதேசம். இதே நான் இப்படி தான் இருக்கும் போகிற வழிகள். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கடல், அப்படியே மேலே மீது. இதுதான் மதிய உணவு. எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் குடிக்கிறதுக்கு வேண்டது. இதுதான் இப்போ நாங்கள் வந்திருக்கிறதுல சாப்பாடு ஆர்டர் பண்ண ஜவர் ஆர்டர் பண்ணது தான். நான் ஆர்டர் பண்ணேன்னு இருக்கு. அவ்வளோதான். இதான் வியூ. இப்படியே தான் இருக்கு ஒரே மாதிரி. நடுவில் கீழே போக என்ன ஒரு இடத்துக்கு வந்தீங்களோ அதுவும் ஒரு குட்டி கடற்கரை மாதிரி தான் கிடக்கு மலைக்கு நடுவில். இதான் அந்த கடற்கரை. இப்போ பார்த்தீங்கன்னா இது தொடங்குறாங்க. இதில் 1/2 லிட்டர் இருக்கு. இதில் இப்போ இதில் இருக்கிறது
இதான் இன்றைய மாலை நேர சாப்பாடு. அவர் அதை எடுத்திருக்கிறார், நான் இதை எடுத்திருக்கிறேன். பின்னேரம் இப்படித்தான் இருக்குது. இதுக்குள்ள ஒரே லைட்டிங், இதுக்குள்ள இப்படி அந்த இருக்கு ஃபுல்லா அப்படியே லைட்டு போட்டு. இது ஒரு வித்தியாசமான கடை. இதுக்குள்ள போதைப் பொருட்கள் விற்கிறாங்க. இதுதான் நாங்கள் விடுதிகள், நாங்கள் நிற்கிற விடுதி. மாலை பொழுதுல இப்படித்தான் இருக்கு. நாங்கள் நாளைக்கு வெளிக்கிட போறோம். இந்தியா மதிய சாப்பாடு தான். இந்த இடம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நகர பகுதி மாதிரி, நகரம் மாதிரி. நிறைய ஆக்கள், நிறைய வாகனங்கள் எல்லாம், வாகனம் புறா கிடம் இல்லை. இங்கே இப்படி அடுக்குமாடி குடியிருப்புகள். இந்த கொஞ்சம் நகர பகுதி, நிறைய ஆக்கள் இருக்குது. நாங்கள் நேற்று போன முந்தின போன பகுதியெல்லாம் ஆக்க விரைவு மெலப்பகுதி தான். ஆனால் இங்கேயே நீல தண்ணி தான் வடிவாக இருக்குது. அப்படியே நிலம் தெரியுது.